அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஒரு புது வருஷத்தை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஹோப் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூ இயர் அப்படின்னாலே நிறைய புது நியூ ஹோப்பு, ஒரு நியூ கோல்ஸு, இந்த மாதிரி நிறைய பிளானிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த புது வருடம் சிறப்பாக அமைகிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான ஹேபிட், அதை தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கு உங்களோட வருஷத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஃபேமிலி பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் ரூல். ஒரு வீடு அப்படின்ட்டு இருந்தால் எல்லாருமே அந்த வேலைகளை நம்ம பகிர்ந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிபெண்டன்சி ஆஃப் மெய்டு, வேலைக்காரங்களை வச்சு வேலை பார்க்குறது குறையும். இன்னொன்று ஃபேமிலி பாண்டிங் நல்லா க்ரியேட் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பாண்டிங் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எதுக்கு வந்துச்சு, நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகி ஒரு நல்ல ஃபேமிலி வேல்யூஸ் அதன் மூலமாக நம்ம சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக மாறுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த ஃபேமிலி. ஆனால் அந்த ஃபேமிலி சிஸ்டமில் நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய விஷயங்களை லேக் ஆகும். லைஃப் ஸ்கில்ஸ் வீட்டு வேலைகளை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் அது கற்றுக்க முடியும். நீங்கள் வெளியில் ட்ரைனிங் கொடுத்தோ இல்லை கோர்ஸ் அட்டன் பண்ணியோ கற்றுக்க முடியாத நிறைய லைஃப் ஸ்கில்லை வீட்டு வேலைகளை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் இந்த புது வருஷத்தில் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே வீட்டு வேலைகளை பாருங்கள். அடுத்து என்னென்னா, நம்ம நிறைய பேர் மறக்கிற விஷயம் வீட்டுக்குள்ளே எல்லாம் அழகுபடுத்துவோம், ஆனால் வீட்டுக்கு வெளியில் கம்ப்ளீட்டாக நம்ம மறந்துடுவோம். நம்ம வீட்டோட அவுட்டர் ஸ்பேஸ் தான் இட் டிட்டர்மைன்ஸ் தி பீப்புள் ஹூ ஆர் இன்சைட். ஸோ அதனால் வெளியில் இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸை இந்த வருடம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ளசண்ட்டாக, ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக, ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் நம்மளை பார்க்க வரவங்களுக்கும் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதை மறக்காமல் இந்த வருஷத்தில் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படின்னா வி ஹாவ் டு மூவ் அவர் பாடி. நம்ம ஸ்மால் மூமெண்ட்டு, நம்ம பெருசாக ஜிம்மில் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கல்டிவேட் பண்ணுவோம். நம்ம மோர் ஆஃப் இன்டோராக மாறிட்டோம். நிறையா ஃபோன் அடிக்ஷன், கேஜெட் அடிக்ஷன் மூலமாக மாறினதுனால நம்ம அவுட்டோர் ஸ்பேஸே மறந்துட்டோம். நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, நம்மளை சுற்றி யார் இருக்கா, இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒன் ஆன் ஒன் பேசுகிறதுக்கு டு வி ரியலி கெட் டைம் அப்படின்னா நம்ம டைம் இல்லைன்னு சொல்லி நம்மளாவே ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுக்கிறோம். அது கிடையவே கிடையாது. நம்ம தேவையில்லாத அடிக்ஷனில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இந்த வருடம் ஃபேமிலியாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மூவ் யுவர் பாடி. அதை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்சி ஆன் ஃபுட் ஆர்டர்ஸ். அதுக்கு நமக்கு என்னென்னா நிறைய ப்ரொவிஷன் வந்துருச்சு. பிளிங்கிட்னு வருது, என்னென்னமோ நிறைய ஆப்ஸ் நீங்கள் ஈஸியாக வீட்டில் சமைக்காமல் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறையா ப்ரொவிஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான சமையலை செஞ்சாலுமே வீட்டு சாப்பாடை செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. அது ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை உருவாக்கும். இதை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வெளியில் சாப்பிட்டா தான் அதில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை மாறி வீட்டு சாப்பாடு ஒரு பழைய சோறாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், அதுவே நமக்கு ஹெல்த்தி அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்ம கண்டிப்பாக வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரிமூவ் த திங்ஸ் தட் டஸ் நாட் பிலாங் டு த பிளேஸ். இப்போ நான் ஒரு லிவிங் ரூமில் இருக்கேன். லிவிங் ரூமில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஐபேடு, ஃபோனு, பேப்பர்ஸு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த ரூமுக்கு சம்பந்தம் இல்லாத பொருட்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கிளட்டர் அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வீட்டில் இருக்க ஒருத்தர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக் இட் அஸ் அ ரூல் ஃபார் த ஃபேமிலி. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணால் யார் எங்கே வேணால் படிக்கலாம், அது நம்மளோட சுதந்திரம். பட் அந்த இடத்துல வேலைகளை முடித்த உடனே நமக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்களை உடனே எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூலாக இந்த வருஷம் பழக்கப்படுத்துங்க. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு கிளட்டர் ஃப்ரீ இயராக உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக வீட்டை குவிக்காக டைடி அப் பண்ணுறதுக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா, கீப் யுவர் ஃபோன் அவே ஃப்ரம் பெட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃபோன் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் தான் நைட்டு எல்லாருமே வந்து ஃபோனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் காலையில் எழுந்துச்சி அலாரம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலாரம் எடுத்துகிட்டு போய் அதை ஓப்பன் பண்ணி அதை ஆஃப் பண்ணணும். அதை ஆஃப் பண்ணும்போது வி டென் டு கோ டு சர்டன் இது மீடியாவுக்கு போய் அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அது அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. இதனால் காலையில் தண்ணி குடிக்கிறத மறந்துடுறோம், வாக்கிங் போக மறந்துடுறோம், நம்ம வீட்டு வேலைகளை செய்கிறதுல கவனம் செலுத்த முடியல. ஸோ நம்மளோட நேரத்தை பயங்கரமாக வந்து இந்த கேட்ஜெட் வந்து நிறையா ஸ்டீல் பண்ணுது. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு அலாரம் கிளாக்கு சின்னதாக ஒரு அலாரம் வந்து வாங்கி அலாரம் மட்டும்தான் அந்த இதில் கிளாக்கில் வைக்க முடியும். அது சின்ன அலாரம் நான் செட் பண்ணி ரூமில் வச்சுருக்கேன். அதை தாண்டி ஃபோனுக்குன்னு ஒரு ஏரியா செக்ரிகேட் பண்ணி ஒரு நைட்டு ஒரு 9 o'clock தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 1 hour இல்லை 1.5 hours முன்னாடி எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பிளேஸ் கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து ஃபோனெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி ரூல் செட் பண்ணியிருக்கேன். இந்த ரூல் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றும். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து, எவ்ரிபடி ஷுட் ஸ்பெண்ட் அ குவயட் டைம் ஃபார் தெம் செல்ஃப். காலையில் எழுந்திரிச்ச உடனேயோ இல்லை நைட்டோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஸ்பெண்ட் அ குவயட் மார்னிங்ஸ் ஆர் குவயட் நைட். ஸோ அது வந்து உங்களையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வி ஆர் லிவிங் இன் அ வெரி ஹரிபரி வேர்ல்டு. ரொம்ப நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு என்ன கொஞ்சம் கூட நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கே டைம் கிடையாது. ஸோ எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே சரி, நீங்கள் வந்து நைட்டோ இல்லை காலையிலையோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு டைம் எடுத்து உங்களுக்கான டைம் மீ டைம்னு எடுங்க. மீ டைம் எடுத்து பி கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் த லைஃப். உங்கள் ரொம்ப இந்த வருடத்தையோ இல்லை இந்த நாளையோ நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. நம்ம உயிரோடு இருக்கிறதே வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இந்த பொருட்களோ எதுவுமே வந்து நம்மளை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டே. ஸோ அதுக்கு நம்ம எப்படி அதை வெளிப்படுத்த போகிறோம்? வி ஹாவ் டு பி குவயட், ரொம்ப அமைதியாக இல்லை ஒரு ப்ளசண்ட் மார்னிங்காக வந்து நீங்கள் வந்து ஒரு சீனரியோ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பி கிரேட்ஃபுல் ஃபார் த லைஃப் தட் யூ ஆர் லிவிங். ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் என்ன நம்ம வந்து இது பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, வி ஆர் நோட்டிஸிங் ஸ்மால் திங்ஸ். நம்ம வந்து இந்த கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த ஹரிபரி லைஃப்லாம் இல்லாமல் மார்னிங்கோ நைட்டோ வென் யூ ஆர் ஸ்பெண்டிங் குவயட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து பேர்ட்ஸை வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ பட் இதை நீங்கள் ஹரிபரியாக லேட்டாக கிளம்பி லேட்டாக எழுந்திரிச்சு போகும்போது இந்த மாதிரி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் கிடைக்காது. தீஸ் ஆர் ஆல் பேசிக்கலி தெரப்பி ஃபார் அஸ். இது வந்து ஒரு நேச்சுரல் தெரப்பி, ஒரு நல்ல ஒரு மென்டல் வெல்னஸ்க்கு இந்த குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வருடத்தில் மறக்காமல் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மறக்காமல் பண்ணுறது என்னென்னா டீக்ளட்டரிங். ஸோ என்கிட்ட ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, இன்னுமா நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், வீட்டில் வந்து நிறைய பழைய பொருட்கள், இன்னும் வந்து யூஸ் பண்ணாத பொருட்கள், இல்லை ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போனது, இல்லை சைஸு சின்னதாக போனது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்களை வந்து நானும் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து டீக்ளட்டர் பண்ணோம். அப்படி டீக்ளட்டர் பண்ணும்போது சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டொனேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் இன் அ வெரி குட் கண்டிஷன். நல்லா அதை வந்து என்ன பண்ணேன்னா வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி டொனேட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வாங்குறவங்க வந்து அதை ஒரு ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் பொருட்கள். அதனால் என்ன பண்ணேன்னா நல்லா வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் டொனேஷனுக்காக எடுத்து வச்சேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாத பொருட்கள் அதெல்லாம் நம்ம சும்மா வந்து சேர்த்து வைக்கிறதுனால அந்த ஃபிசிக்கல் அக்யூமுலேஷன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். நமக்கு அதோட மெயின்டெனன்ஸும் அதிகம். ஸோ தேவையில்லாமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத பொருட்களை வந்து நீங்கள் வந்து ரூத்லெஸ்ஸாக அதை வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். அது துணி தான் இல்லை, வீட்டில் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். நீங்கள் டொனேட் பண்ணுங்கள், இல்லை ரீசைக்கிள் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லை சேல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஒவ்வொரு வாரமும் நான் அதை வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கேன். வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பொருட்களெல்லாம் குறைச்சிட்டேன். ஸோ அது என்னென்னா என்னோடய லைஃப்பும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபேமிலியும் நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. எனக்கான நேரத்தை நான் வந்து எனக்காக நிறைய செலவு பண்ணுறேன்.
ஸோ என்னோடய ஆம்பிஷனே நான் என்றைக்குமே வந்து நான் விட்டு கொடுத்ததே இல்லை. ஸோ நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ எம் பர்சியூவிங் மை பேஷன். ஸோ அட் த சேம் டைம் வந்து ஹோம் மேக்கிங்லேயும் என்னால் வந்து சிறப்பாக பண்ண முடியுது. ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் குழந்தைங்களை வளர்க்குறதுலையும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு கிளட்டர் ஃப்ரீ லைஃப். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை போய் நீங்கள் பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் லைஃப்பை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சாக்ஸ்லாம் இருந்துச்சு, அதை வந்து நம்ம டொனேட் பண்ண முடியாது. அதனால் அதை க்ளீனிங்காக வந்து அதை தனியாக நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ வந்து அக்யூமுலேஷன் இருக்குது, நம்ம வந்து ஃபர்தராக தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலும் எனக்கு இதில் வந்துச்சு. ஸோ ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாரோட இடத்தையும் நாங்கள் டீக்ளட்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 பேக் வந்து எடுத்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ மைண்ட்ஃபுல் ஷாப்பிங்குன்னு எல்லோரும் பண்ணணும்னு பண்ணக்கூடாது. ஒரு ஃபெஸ்டிவல்னால் எல்லோரும் ஷாப் பண்ணுறாங்க, அதனால் நானும் ஷாப் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் முடிந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சி பொருட்களையும் நீங்கள் வந்து பணத்தையும் சேமிங்க வந்து. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம இதே ஒரு ஸ்ட்ரென்த்தோட ஹெல்த்தோடு இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்வேஸ் சேவ் மணி, டு நாட் ஸ்பெண்ட். தேவையில்லாத செலவுகளை குறைச்சி தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் முடிந்த அளவுக்கு சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு லைஃப்பை நம்மளால் வாழ முடியும். யாரையுமே வந்து எப்பயுமே லைஃப் இஸ் மோர் ஆஃப் சாக்ரிஃபைஸிங் ஃபார் அதர்ஸ். நிறைய பேருக்காக விட்டு கொடுத்து நம்மளே நிறைய இடத்துல நம்ம தொலைச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கான லைஃப்பை ஒரு மனநிறைவோட ஒரு முழுமையாக வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் ஒரு புது வருடத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you very much for all the support you are extending throughout this year. ஸோ அடுத்த புது வருடத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva, and Happy New Year 2026. God bless.